exercise 5.4 formulas, parametric equation of circle, ellipse, hyperbola, parabola. இப்போது இது எல்லாத்துக்குமே நம்ம பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். உங்களுக்கு சார்ட்டாக ஃபார்முலாஸ் மட்டும் தேவைங்கிறதுனால நான் டைரெக்டாக சொல்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. இது வந்து என்னென்னா சர்க்கிளோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். அப்போ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். அந்த ஈக்குவேஷனை தான் பாயிண்ட்டாக எழுதுகிறோம். அப்போ சர்க்கிளுக்கு என்ன பாயிண்ட் வரும்னா ஏ காஸ் தீட்டா, ஏ சைன் தீட்டா. ஏன்னா இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி எலிப்ஸுக்கு கண்டுபிடிச்சோன்னா ஏ காஸ் தீட்டா கமா பி சைன் தீட்டா. ஹைப்பர்போலாவுக்கு ஏ சீக்கன் தீட்டா கமா பி டேன் தீட்டா. பேரபோலாவுக்கு ஏடி ஸ்கொயர் கமா 2AT. இதுதான் அதுக்கான பாயிண்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள், பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா. ஓகேவா? இப்போது சர்க்கிள் நமக்கு எப்படி இருக்கும்? இது ஒரு சர்க்கிள். ஓகேவா? சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆகுது. அந்த லைன் என்ன லைனு? பாயிண்ட் வழியாக போகிறது டேன்ஜென்ட் லைன். இந்த டேன்ஜென்ட் லைனோட ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம்? y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போ லைனோட ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த டயக்ராமை ஒட்டி இப்போது பேரபோலானா என்ன வரும்? இதுதான் இப்போ பேரபோலானா இதோட ஒரு பாயிண்ட் வழியாக போகிற லைன். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாயிண்ட் வழியாக அந்த கர்வை ஒட்டி போகிற லைன் தான் டேன்ஜென்ட் லைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போது இந்த லைன் இருக்குல்ல, இந்த ஒரு லைன் வந்து சர்க்கிளுக்கு டேன்ஜெண்ட்டாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளுக்கு டேன்ஜெண்ட்டாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போது கண்டிஷன் சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். சம்மு போடும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பேரபோலாவுக்கு அதே மாதிரி இந்த வரைகிற லைன் வந்து எப்படி இருக்கணும்? பேரபோலாவுக்கு டேன்ஜெண்ட்டாக இருக்கணும்னா கண்டிஷன். இந்த லைன் வந்து இந்த பேரபோலா கர்வுக்கு டேன்ஜெண்ட்டாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் வரும்? சி ஈக்குவல் டு ஏ பை எம். ஓகேவா? எலிப்ஸுக்கு சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஹைப்பர்போலாவுக்கு சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. நம்ம டேன்ஜென்ட் லைன் ஈக்குவேஷன் என்ன சொன்னோம்? y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. அப்போ இந்த y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சியில் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. சிக்கு பதிலாக என்ன எழுதலாம்? இது வந்து சி ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ சி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் என்ன மாறும்? ரூட்டாக மாறும். இப்போ ரூட்டாக மாறும்போது அந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ சியோட வேல்யூ என்ன இருக்கும்? ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். ஓகேவா? அதே மாதிரி பேரபோலாவுக்கு y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. சிக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஏ பை எம். எலிப்ஸுக்கு என்ன ஈக்குவேஷன்? y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஹைப்பர்போலாவுக்கு y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், அதே மாதிரி ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? ரூட் ஆஃப் வந்துடும். ஓகேவா? அப்போது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். எலிப்ஸுக்கு ப்ளஸ் பி ஸ்கொயர் வரும் இங்கே, ஹைப்பர்போலாவுக்கு மைனஸ் பி ஸ்கொயர். அப்படி ஃபார்முலா படிக்கும்போது ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க. பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் நெக்ஸ்ட்டு. இப்போ பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் எப்படி எழுதுகிறோன்னா இதுதான் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட். அந்த லைன் அந்த பாயிண்ட் வழியாக தானே போகுது. இதுதான் என்ன சொல்கிறோன்னா பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட். அந்த பாயிண்ட் என்ன எழுதலாம்னா சர்க்கிளுக்கு மைனஸ் ஏஎம் டிவைடட் பை ரூட் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் கமா ப்ளஸ் ஏ டிவைடட் பை ரூட் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். அல்லது என்ன எழுதலாம்? மைனஸ் இங்கே வந்துடும். அப்போது ஏஎம் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் கமா மைனஸ் ஏ பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். பேரபோலாவுக்கு ஏ பை எம் ஸ்கொயர் கமா 2a பை எம். எலிப்ஸுக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர் எம் டிவைடட் பை சி கமா பி ஸ்கொயர் பை சி. ஹைப்பர்போலாவுக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர் எம் டிவைடட் பை சி கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை சி. எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்? இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் மைனஸ். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம 5.4 எக்ஸசைஸில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது ஒரு பேரபோலா கர்வ். ஓகேவா? இப்போ இந்த பேரபோலா கர்வில் ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு அந்த கர்வை ஒட்டி இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகுது. அது என்ன லைனு? டேன்ஜென்ட் லைன். அந்த டேன்ஜென்ட் லைனுக்கு பர்பெண்டிகுலராக
இன்னொரு லைன் வரைகிறோம், அதுதான் என்ன, நார்மல். பர்பெண்டிகுலர்னால் என்ன சொல்லலாம், நார்மல். ஓகேவா? இப்போது இந்த பாயிண்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏடி ஸ்கொயர்ட் கமா 280. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனா, பேரபோலாவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா வரும், ஏடி ஸ்கொயர்ட் கமா 280. அப்போ அந்த பாயிண்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது இது மாதிரி இருக்கும்போது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் yt ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். எப்போ நாம் இதை யூஸ் பண்ணுவோன்னா, இந்த மாதிரி பேராமெட்ரிக்கில் வேல்யூஸ் பாயிண்ட் வரும்போது ஏடி ஸ்கொயர் கமா 280 இந்த மாதிரி பேராமெட்ரிக் பாயிண்ட் வரும்போது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா yt ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். இதை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலோட ஈக்குவேஷன் என்ன எழுதோன்னா y ப்ளஸ் tx ஈக்குவல் டு ஏடிக்யூ ப்ளஸ் 280. இவ்வளோ தான் நம்ம 5.4ல் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாஸ். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் மட்டும் எப்போ யூஸ் பண்ணுவோம், பேராமெட்ரிக் பாயிண்ட் இந்த மாதிரி பாயிண்ட் வரும்போது டேஞ்சன்ட் லைனுக்கான ஃபார்முலா, நார்மல் லைனுக்கான ஃபார்முலா. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.